ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் கார் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது ஒரு கார் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு இல்லையா? அது வேற யாரும் இல்ல. கார் ஓனரோட ஃப்ரெண்டாட்டுக்கு என் ஃப்ரெண்டோட காராச்சே அப்படின்னு தான் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்து வந்த நிலா கொஞ்ச நேரத்துல கண்ண முழிச்சு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓரமா ஜீப்ப நிப்பாட்டிட்டு என்னாச்சுங்க? ஏங்க அழுவுறீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் விசாரிக்க, ஏன் நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் வீட்ல இருக்கிறவங்கலாம் பாவமே அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணும்னா நேரா ஜீப்ப திருப்பிடுறேன். உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுர்றேன். நமக்கு நடந்தது ஒரு பொய் கல்யாணம்னு சொல்லிடுறேன். மறுநாளே உனக்கும் அந்த ஃபாரின் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும் பரவாயில்லையா? அப்படின்னு சோழன் சொல்ல, நான் இப்ப வீட்டுக்கு திருப்பி போறேன்னு சொன்னேனா, கொஞ்ச நேரம் அழுவ கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் வண்டி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க. சோ அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டல்ல தான் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சோழன் தன்னோட மொபைல ஆஃப் பண்ணி வச்சிருந்தாப்ல. அப்பதான் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ண உடனே தன்னோட அண்ணன் கிட்ட இருந்து தான் ஃபோன் வருது. சோ இந்த மாதிரி கல்யாணம் உனக்கு ஆயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, சோழனும் ஆமாண்ணே நான் எல்லா கதையும் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம நிலா இருந்துகிட்டு நேரா நான் வந்து உங்க வீட்டுக்கு எதுக்கு வரணும்? நான் நேரா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துடுறேனே, இல்லன்னா ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேனே. எதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்? அங்க ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு இல்லைங்க. நம்ம நேரா வீட்டுக்கு தான் போகணும். எங்க வீட்ல எல்லாத்துக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மள ஃபோட்டோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லன்னா பிரச்சனை ஆயிடும். அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி கடைசியா நிலாவ வீட்டுக்கு வரவே சம்மதம் வாங்கிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த வாரம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.